வெல்கம் டு ஷைன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியோகிராஃபி. ஓகேங்களா? ஸோ புவியியலை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் வருஷம் எப்படி கேட்குறாங்க, இதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்குறோம். இதில் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், அதாவது முக்கியமான ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை மட்டும் டெப்த்தாக பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஓவரால் வியூவாக ஜியோகிராஃபி வந்து நம்ம வந்து ஒரே இதாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சளவுக்கு எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிச்சோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 மினிமம் 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஜியோகிராஃபி வந்து குரூப் 1. ஸோ அதுவே நீங்கள் குரூப் 2 போயாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ், சம்டைம்ஸ் 10 to 12 கொஸ்டின்ஸ் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? சேம் குரூப் இருக்கும், அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 1ல ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து கான்செப்ட் வைஸாக புரிஞ்சுட்டா மட்டும்தான் குரூப் 1ல அட்டன் பண்ண முடியும் ஜியோகிராஃபி. ஓகேங்களா? ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட் மாதிரி படிச்சாலே நம்ம வந்து ஈஸியாக ஜியோகிராஃபி வந்து அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோகிராஃபியில் என்னென்ன டாபிக் இருக்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா லொகேஷன். ஓகேங்களா? அதாவது அமைவிடம். ஸோ அமைவிடம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அமைவிடம், லொகேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய அமைவிடம் பூமியில் எங்கே இருக்குது, அதே மாதிரி ஸோ இந்த அமைவிடத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறத நம்ம வந்து இது எல்லாமே பார்த்துருவோம். அதாவது இதில் லாட்டிடியூட் லைன்ஸ்னா என்னது, லாங்கிடியூடல் லைன்ஸ் அதாவது அச்சரேகைனா என்ன, தீர்க்கரேகை என்னங்கிறத மோஸ்ட்லி இந்த லொகேஷன்லேயே பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது இரண்டாவது முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் இயற்கை அமைப்பு பிரிவுகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இயற்கை அமைப்பு பிரிவுகளில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 விதமான இயற்கை அமைப்பு பிரிவுகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 நார்தர்ன் மவுண்டன்ஸ், அதாவது வடக்கு மலைகள் சொல்லுவோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளேன்ஸ், வடபெரும் சமவெளிகள்னு சொல்லுவோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பிளாட்டியூஸ், அதாவது த பெனின்சுலர் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இந்த தீபகற்ப பீடபூமி சொல்லுவாங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸ், ஓகேங்களா, கடற்கரை சமவெளிகள். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்ஸ், ஓகேங்களா, தீவுகள். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக இந்த 5 இயற்கை அமைப்புகளை வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி இன்னொன்று எக்ஸ்ட்ரா 6வது ஒரு இயற்கை அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ், ஓகேங்களா, பாலைவனங்கள். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம ஓவராலாக பார்க்கணும். சரிங்களா? இதில் இந்த செகண்ட் டாபிக் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே முக்கியமான டாபிக். சரிங்களா? ஸோ இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எடுக்கும்போது முக்கியமாக என்ன பார்க்கணும், ஹிமாலயஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஹிமாலயஸ்ல என்னென்ன மவுண்டன்ஸ் இருக்கு, எத்தனை ரேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளேன்ஸ் எடுக்கும்போது முக்கியமான வரக்கூடிய ரிவர்ஸ் பார்ப்போம், அங்கே இருக்கக்கூடிய சாயில்ங்கிறத பார்ப்போம். சரிங்களா? தென் அகைன் பிளாட்டியூஸ் வரும்போது 2 டைப்ஸ் ஆஃப் பிளாட்டியூஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட், அதாவது மத்திய உயர்நிலம்னு ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா த பெனின்சுலர் பிளாட்டியூ. ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய டெக்கான் பிளாட்டியூ வரக்கூடிய தீபகற்ப பீடபூமி. ஓகேங்களா? அதாவது தக்கான பீடபூமி இதில் வந்து பார்க்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 விதமான கடற்கரைகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறத மட்டும் பார்க்கணும். அது வந்து எந்த ஸ்டேட்ல வரக்கூடியதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ கடைசியாக தீவுகள், அதாவது அரபிக்கடலில் இருக்கக்கூடிய தீவுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கக்கூடிய தீவுகள். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து எவ்வளோ தீவுகள் இருக்குது, இதில் முக்கியமான தீவுகள் இது, அதில் என்னென்ன விஷயங்கள் சிறப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாலைவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் 3 விதமான பாலைவனங்கள் இருக்குது. அந்த 3 விதமான பாலைவனங்கள் என்ன, எங்கே இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்தா போதும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் டாபிக், அதாவது கிளைமேட், வெதர் அண்ட் இந்தியன் மான்சூன். ஓகேங்களா? அதாவது காலநிலை, வானிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பருவக்காற்று. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து பார்த்தாலே போதும் செகண்ட் டாபிக் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி எதில் வரக்கூடியதுன்னா அட்மாஸ்பியரில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதை பொறுத்து தான் இந்த செகண்ட் டாபிக் வந்து மோஸ்ட்லி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அட்மாஸ்பியரில் எப்படி நடக்குது, மேகங்கள் எல்லாமே எப்படி உருவாகுது, ஸோ மழைப்பொழிவு எப்படி இருக்குங்கிறத மோஸ்ட்லி இந்த டாபிக்லேருந்தே நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட் வைஸாக புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா இது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து அப்போ தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்திய மான்சூன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 2 விதமான மான்சூன் இருக்கு நம்மளுடைய இந்தியாவில். ஒன்று பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு பருவமழை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பருவமழையும் எப்படி உருவாகுது, எங்கிருந்து தொடங்குற விஷயம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மழைப்பொழிவுனால இந்தியாவில் என்னென்ன பயன்கள்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேங்களா? இதில் இந்தியன் மான்சூன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ITCZ ஜோன். ஓகேங்களா? ஸோ இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் சொல்லக்கூடிய ஒரு ஜோன். ஓகேங்களா? வெப்பமண்டல ஒருங்கிணைப்பு மண்டலம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மண்டலத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். இது வந்து எதனுடைய பயன்பாட்டாக இருக்குங்கிறத நம்ம வந்து இதில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4வது சாயில்ஸ் இன் இந்தியா.
ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகைகள் ஓகேங்களா. ஸோ மொத்தம் எத்தனை வகையான மண்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மண்ணிலையும் அதோடைய சதவீதம் எவ்வளோ, அதில் வந்து என்னென்ன கனிம பொருட்கள் இருக்குது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அதில் என்னென்ன க்ராப்ஸ் வந்து பயிரிடலாம் ஓகேங்களா. அதாவது என்னென்ன பயிர்கள் வந்து அதில் வந்து பயிரிடலாங்கிற விஷயம் எல்லாமே இது வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஒரே டாப்பிக்காக வரக்கூடியதான். இதனுடைய சப்டிவிஷன் இருக்குது சரிங்களா. அக்ரிகல்ச்சர் அண்ட் இட் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர்னா என்ன, வேளாண்மை என்ன, ஸோ என்ன விதமான வேளாண்மை, எத்தனை வகையான வேளாண்மைகள் இருக்குது, அதே மாதிரி அதனுடைய முறைகள் ஓகேங்களா. ஸோ என்னென்ன பருவம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதில் வரக்கூடிய க்ராப்ஸ், முக்கியமான பயிர்கள். ஸோ இந்த க்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலம் வந்து அதிக அளவு உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது போக இதில் என்ன பார்ப்போம்னா இரிகேஷன்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் ஓகேங்களா. அதாவது நீர்ப்பாசன முறைகள் ஓகேங்களா. மொத்தம் 3 விதமான நீர்ப்பாசன முறைகள் இருக்கும். ஸோ இந்த நீர்ப்பாசன முறைகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் எந்த வகையான நீர்ப்பாசன முறைகளை அதிக அளவில் பயன்படுத்துறாங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஒரே டாப்பிக்கில் வரக்கூடிய விஷயம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்சஸ் ஓகேங்களா. அதாவது நீர் வளங்கள் ஓகேங்களா. இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர் வளங்கள் ஓகேங்களா, வாட்டர் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த டாபிக் நம்ம எடுத்துட்டோம்னா இதில் முக்கியமாக என்னென்ன வரும்னா வாட்டர், அதாவது நீரை சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கடல் நீர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் வாட்டர் சொல்லுங்களா, நன்னீர்னு சொல்லுவோம், ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லக்கூடியது. ஸோ இந்த 2 வாட்டரில் வரக்கூடிய விஷயங்கள் தான் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ என்னென்ன வரும்னா கடல் இருக்கக்கூடிய பெருங்கடல் பார்ப்போம், ஓஷன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ், கடல் ஓகேங்களா, பெருங்கடல், கடல். கடலில் என்னென்ன கடல்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இதனுடைய ஆழமான பகுதி, இந்த கடல் எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதை பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து சால்ட் வாட்டர்னு எடுத்துட்டோம். ஸோ அதுவே ஃப்ரெஷ் வாட்டர் ஓகேங்களா, நன்னீர்னு எடுக்கும்போது அதில் என்னென்ன வரும்னா லேக்ஸ், குளங்கள் பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், ஆறுகள் ஓகேங்களா. ஸோ ஆறுகள் பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கேப்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளேசியர்ஸ், அதாவது பனி ஆறுகள் மற்றும் பனி முகடுகள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம் சரிங்களா. ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான ஒரு 5 டாபிக் ஓகேங்களா. இதில் நம்மளுடைய ஜியாகிரபியில் பார்க்க வேண்டியது ஓகேங்களா. ஸோ இது போக வேற என்னென்ன டாபிக்ங்கிறது நம்ம ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th டாபிக், அதாவது மினரல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஓகேவா. அதாவது கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதில் கனிம வளங்கள் எடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் பூமிக்குள்ள என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சரிங்களா. ஸோ அது வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அதை பார்ப்போம். அதாவது 2 விதமான மினரல்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் மினரல்ஸ், இன்னொன்று நான் மெட்டாலிக் மினரல்ஸ், அதாவது உலோக கனிமங்கள், அலோக கனிமங்கள் ஓகேங்களா. ஸோ அதில் வரக்கூடிய கனிமங்களை நம்ம மோஸ்ட்லி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அது போக நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா மொத்தம் 2 விதமான நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனர்ஜி ரிசோர்ஸ் தான் சொல்லுவாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் மோஸ்ட்லி எனர்ஜி ரிசோர்ஸஸ், அதாவது ஆற்றல் வளங்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெனோவபிள் எனர்ஜி, இன்னொன்று நான் ரெனோவபிள் எனர்ஜி ஓகேங்களா. அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள், மொத்தம் 2 வளங்கள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கோல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ ரெனோவபிள் எனர்ஜின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைடல் அண்ட் வேவ் எனர்ஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எனர்ஜி. ஸோ இந்த மாதிரியான எனர்ஜிஸ் மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இது போக முக்கியமாக இதில் வந்து என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் ஓகேங்களா. ஸோ பாறைகள், பாறைகள் வந்து முக்கியமாக பார்க்கணும் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகேங்களா. ஸோ இந்த பாறைகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை விதமான பாறைகள் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த பாறைகள் எப்படி உருவாச்சு, ஸோ இதனுடைய பேஸ் தான் நமக்கு என்னதுன்னு பார்ப்போம். சாயில்னு சொல்லக்கூடிய டாபிக் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதனால இந்த ராக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாறைகளை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா. ஸோ அது போக அடுத்தது முக்கியமான டாபிக் ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பாக எப்பவுமே கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இது 2த்தையும் சேர்ந்து கண்டிப்பாக நமக்கு டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் ஃபாரஸ்ட் நம்ம எடுத்திங்கன்னா காடுகளுடைய வகைகள் ஓகேங்களா. ஸோ அதாவது டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன், ஸோ என்னென்ன வகையான காடுகள் இருக்குன்னு பார்ப்போம். அது மோஸ்ட்லி நம்ம எதில் பார்க்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளுடைய வகைகள் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல காடுகள் இருக்கும், மித வெப்பமண்டல காடுகள் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலைவன காடுகள், மேங்கூர் ஃபாரஸ்ட், சதுப்பு காடுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேட் கிராஸ்லேண்ட் சொல்லுவாங்க, அதாவது மித வெப்பமண்டல புல்வெளி பகுதின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான நிறைய காடுகள் பார்ப்போம். அந்த காடுகள் என்னென்ன மரங்கள் இருக்கு, ஸோ அதில் என்னென்ன தாவரங்கள், அதே மாதிரி என்னென்ன விலங்குகள் வந்து அங்கே வாழும், அந்த கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தாலுமே இந்த ஃபாரஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ஓகேங்களா, வன விலங்குகள் ஓகேங்களா. ஸோ வைல்ட் லைஃப் நம்ம எடுத்துட்டாலே காடுகள் ஓகேங்களா. ஸோ காடுகள் பார்த்தாச்சு,
காடுகளில் வளரக்கூடிய விலங்குகள். ஓகேங்களா? ஸோ இந்த காடுகளில் என்னென்ன விலங்குகள் வளரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் ஐயூசிஎன் டேட்டா, அதாவது ஐயூசிஎன் ரெட் டேட்டா புக்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 6 அட்டவணைகள் இருக்கும். ஸோ அந்த 6 அட்டவணைகளில் என்னென்ன விலங்குகள் வந்து என்னென்ன கேட்டகரியில் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில விலங்குகள் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1ல் இருக்கும், ஷெட்யூல் 2ல் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன கேட்டகரி இருக்குது, என்னென்ன விலங்குகள் இருக்குது. ஸோ இதில் வந்து அழியக்கூடிய இனங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாயகரமான விலங்கக்கூடிய விலங்குகள், அதாவது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர், தென் HT அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகள் எல்லாமே நம்ம வந்து இதில் பார்க்கணும். சரிங்களா? வைல்ட் லைஃப் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதாவது மோஸ்ட்லி பயோஸ்பியர், உயிரினம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வைல்ட் லைஃப்குள்ள வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்க், தேசிய பூங்காக்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ், வனவிலங்கு சரணாலயங்கள், அது போக டைகர் ரிசர்வ், ஓகேங்களா, புலிகள் சரணாலயம். ஸோ இதெல்லாமே புலிகள் காப்பகம், இதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான சட்டங்கள் என்னங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டாபிக் மிக முக்கியமான டாபிக். சரிங்களா? ஸோ அது போக நெக்ஸ்ட் சோஷியல் ஜியாகிரஃபி, அதாவது சமூக புவியியல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க, அதாவது ரேசஸ் முதல்ல அப்படின்னா. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ரேசஸ், அதாவது இனம். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ், மொழிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னென்ன மொழி குழுக்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எத்தனை மொழி தொகுதிகள் இருக்கு, அதாவது லிங்குஸ்டிக் ஃபைல் அண்ட் லிங்குஸ்டிக் ஃபேமிலிஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது பார்ப்போம். அது போக முக்கியமாக இதில் என்ன பார்ப்போம்னா ட்ரைபல்ஸ். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களும் பார்ப்போம், முக்கியமான பழங்குடியின மக்களும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பழங்குடியின மக்கள் பார்ப்போம். அது போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியிலையும் ட்ரைபல்ஸை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதே மாதிரி எந்த பகுதியில் வாழ்றாங்க, அதே மாதிரி அவங்களுடைய ஃபெஸ்டிவல், முக்கியமான திருவிழாக்களை என்ன கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சோஷியல் ஜியாகிரஃபியில் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பார்ப்போம் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை மற்றும் அதனுடைய அடர்த்தி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை எப்படி இருக்கு, ஒவ்வொரு சிட்டிஸ்ல என்ன மாதிரியான அடர்த்திகள் இருக்குங்கிறது வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் ஆல்ரெடி எக்கனாமியோட ரிலேட்டட் ஆகி வரக்கூடிய ஒரு டாபிக் தான் பாப்புலேஷன் அண்ட் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதே இதில் வரக்கூடியது அடுத்தது மைக்ரேஷன், அதாவது இடப்பெயர்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இடப்பெயர்வுடைய வகைகள், என்னென்ன வகையான இடப்பெயர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத மோஸ்ட்லி இந்த டாப்பிக்ல பார்ப்போம். இது வந்து ஒரு ஷார்ட் டாபிக் தான், சின்ன டாபிக் தான். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து புரியுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன், சுற்றுச்சூழல் மாசுபாடு. ஓகேங்களா? இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலே தெரியும். ஓகேங்களா? என்னென்ன மாசுபாடு, ஒளி மாசுபாடு, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நில மாசுபாடு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? என்விரான்மெண்டல் பொல்யூஷன், லேண்ட், ஏர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர், நாய்ஸ், இந்த மாதிரி நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான காரணங்கள் என்ன, அதெல்லாமே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அது போக கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்டிங் மெஷர்ஸ். ஓகேங்களா? பருவநிலை மாற்றம். ஸோ மிக முக்கியமான ஒன்று. சரிங்களா? ஸோ இந்த டாபிக் நம்ம எடுத்துட்டோம்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்கும்போது ஸோ இது வந்து கான்சன்ட்ரேட்டாக நம்ம பார்க்கணும். அது போக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் இந்த 2 டாப்பிக்கை கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக சப்ஜெக்ட் வந்து கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுக்கும் மற்றும் பருவநிலை மாற்றத்துக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து உலக நாடுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன சட்டங்கள் போட்டிருக்காங்கிறத நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்டிங் மெஷர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஜியாகிரஃபியில் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கை மோஸ்ட்லி நம்ம ஓவரால் பார்த்தாலே நம்ம கிட்டத்தட்ட 80%, 100க்கு 80% கவர் பண்ணிடலாம் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? மிச்சம் 20% பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நம்ம நாலேஜ் வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் மிச்சம் ஒரு 20% வந்து நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் வைஸாக நெக்ஸ்ட் வந்து டாபிக்